ஓம் குருவே சரணம். குருவே போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு ஜோதிடம் மற்றும் பிரசன்னம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள் பாதம் வணங்கி, குலதெய்வம் பாதம் வணங்கி, பெற்றோர்கள் பாதம் வணங்கி, பிரபஞ்ச பாதம் வணங்கி, ஸ்ரீ யோகவராகி பாதம் வணங்கி, எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் ஆசிரியர் யோகநாத் குருஜி அவர்கள் பொற்பாதம் வணங்கி இந்த பதிவை துவங்குகிறேன். சென்ற 2 பதிவுகளில் ஒருவர் இறந்துவிட்டால் அன்றைய தினத்துக்கு என்று என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய பதிவையும், தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்களில் அவர் இறந்துவிட்டால் அந்த அடைப்பு காலம் முடியும் வரை என்ன செய்ய வேண்டும் என்று பதிவையும் கூறியுள்ளேன். அதை பார்த்துவிட்டு சிலர் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு இன்றைய பதிவு பதிலளிக்க வந்துள்ளேன். அந்த 2 பதிவில் அவர்கள் கேட்டுக்கொண்டது, ஐயா, தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரத்தில் விளக்கு போகிறதுக்கு வீடு கூடாது, அதுக்காக செங்கல் வீடு மாதிரி வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. அந்த செங்கல் வீட்டுக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஏதாவது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்ய முடியுமா, வழி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு அட்டைப்பட்டியாவது ஒரு அட்டைப்பட்டியில் துணிமணி வச்சுக்க சொல்லியிருக்கிறோம். இன்னொரு அட்டைப்பட்டி செங்கலுக்கு பதிலாக ஒரு அட்டைப்பட்டி வீடு, அட்டை வீடு மாதிரியாவது செஞ்சு அதுக்குள்ளார நாம் விளக்கு வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வெங்கலத்தான கிண்ணம், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ரூபா காசு போட்டு செஞ்சுட்டு வரலாம். அடுத்த கேள்வி, நாள் முழுவதுமே விளக்கு எரியணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாள் முழுவதுமே விளக்கு எரியது வேண்டாம். மாலை 6 to 7 எரிந்தால் போதுமானது. அதுக்கப்புறமா புஷ்பம் வச்சு அணைச்சிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாலை நேரத்தில் நாங்களாம் வேலைக்கு போகிறோம் சார், எங்களால் தொடர்ந்து மாலை நேரத்திலலாம் இரவெல்லாம் விளக்கு எரிய வைக்க முடியாது. அப்போ என்ன சார் செய்கிறது? அப்போ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலை நேரத்தில் 6 to 7 கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பீங்க, அந்த நேரத்தில் விளக்கு எரிய வைக்கலாம். சார் குளிச்சுட்டு தான் செய்யணுமா? குளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, முகம் கழுவிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பதிலும் வந்துடுது. அடுத்தது, சார் அந்த இறந்தவர் அன்றைக்கு நாங்கள் பெண்கள் சுடுகாடு நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் பெண்கள் பயந்துக்குவான்னு சொல்லிட்டு விடலை. இந்த காலத்தில் பெண்கள் தைரியமானவர்கள், எல்லாம் சமயோகித புத்தியும் உள்ளவர்கள், எல்லாம் விஷயம் அறிந்தவர்களாக இருக்கிறதுனால பெண்கள் தாராளமாக சுடுகாடு வரை செல்லலாம். அடுத்து, இறந்த 6 மாதத்தில் பாதியில் தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியுது, அல்லது இந்த இறந்த அடைப்பு காலங்களில் ஒரு முடியும் தருவாயில் தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வருது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து செய்யலை, இப்போ என்ன சார் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த காலம் உங்களுக்கு தெரிகிறதோ அந்த நாளிலிருந்து அந்த அடைப்பு காலம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அடைப்பு காலம் முடிகிற வரலும் அதை கடைபிடிங்க, அது ஒன்றும் தவறில்லை. சார் எங்களுக்கு அடைப்புங்க ஒரு விஷயம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதெல்லாம் செய்யவே கிடையாது எங்கள் வம்சாவளியில். பல வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஒருத்தர். அது ஒன்றும் செய்ய முடியாது, அடைப்பு காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியுது அப்படின்னா அதுக்கு அமாவாசை தினம் ஒன்று இருக்குது. அந்த அமாவாசை நாளில் போய் நாங்கள் யாருக்கு அடைப்புலாம் செய்யலையோ, திதி அந்த தனிஷ்டா பஞ்சமிலாம் செய்யலையோ அவங்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் செய்கிறோன்னு சொல்லி தர்ப்பணம் செய்யலாம், அப்படி பண்ணிக்கலாம். சார் எங்கள் குடும்பத்தில் சகோதரர்கள் இருக்கோம் 2 பேர், ஒற்றுமை இல்லை, வருடாந்திரம் கும்பிட சொல்லியிருக்கீங்க, வருடாந்திரம் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக கும்பிட்டுக்கலாமா மொதல் வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகோதரம் சகோதரி இருந்தாலும் சரி, 2 சகோதரிகள் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாலாம் கும்பிடக்கூடாது. வருடாந்திரங்கிறது முதல் முறையாக கும்பிடுறது ஒரு வீட்டில் தான் கும்பிடணும், அது மூத்தவங்களோட வீட்டில் கும்பிடணும், அப்படி வச்சுக்கிறது சிறப்பு. அப்படி 2 வீட்டிலே செய்யும்போது பல சோதனைக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும். அடுத்த கேள்வி, மாதம் இறந்தவருக்கு நாங்கள் திதி தரணுமா, ஆத்தங்கரையில் போய் தரணுமா, அல்லது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதம் இறந்து போன ஒருவருக்கு ஆத்தங்கரைக்கு போய் திதி தர்ப்பணம் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. வருடத்தில் ஒரு முறை அந்த திதி, அவருடைய திதி வரும் நாளில் தர்ப்பணம் கொடுத்துட்டாவோ திதி செஞ்சாவோ போதுமானது.
இந்த திதி தர்ப்பணத்தை செய்வதற்கு அடுத்த கேள்வியா, திதி தர்ப்பணம் செய்யணும். எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் யாரும் இல்லை. சித்தப்பா பெரியப்பாலாம் எங்களுக்கு உதவுறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் செய்வதற்கு அனுமதி கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது, காசியில் ஒரு இடம் இருக்குது. இந்த 2 இடத்துல பெண்கள் செய்ய அனுமதி உண்டு. மற்ற நாளில் நீங்கள் ஐயரை அணுகி, ஆற்றங்கரையில் உள்ள ஐயர் எங்களை போன்றவர்களை அணுகி உங்களுக்கு பதிலாக சகோதரர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று செஞ்சு தர சொல்லி அதை நீங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாதம் மாதம் வீட்டில் பெண்கள் நாங்கள் என்ன செய்கிறது, முன்னோர்களுக்கோ அல்லது எங்கள் பெற்றவங்களுக்கோ செய்யணும்னு விருப்பப்படுறோம், என்ன செய்கிறது, எள்ளு தொடக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யலான்னா, சாமந்தி பூ, மஞ்சள் கலர் சாமந்தி பூ வாங்கி அதை உதிர்த்து அதை தண்ணியில் போட்டு எள்ளுக்கு பதிலாக சாமந்தி பூ போட்டு சாமந்தி பூ அர்க்கியம் விடலாம். அது ரொம்ப சிறப்பு தரும் அப்படின்னு ஒன்று. சரி, அடுத்த கேள்வி, அடைப்பு தராத வீட்டில், திதி தர்ப்பணம் தராத வீட்டில் அவங்களுக்கு என்ன நேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு அது செய்ய விருப்பமில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடைப்பு நீக்கலை, தனிஷ்டா பஞ்சமி செய்யலை, கடைப்பிடிக்கலை, மாதம் மாதம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலை, அந்த வீட்டில் என்ன நடக்கும்னா, பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் ஜாதகத்திலேயோ சூரியன் சந்திரன் இருக்கும் இடத்துக்கு ராகுகேது தொடர்பு, 5ஆம் பாவத்துக்கு ராகுகேது தொடர்பு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது மாற்று வகையான திருமணம், காதல் திருமணம் இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். சார், எனக்கு அம்மா கிடையாது, மருமக கேட்குறாங்க. எனக்கு அம்மா இல்லை, மாமியார் எனக்கு அம்மாவாக இருந்துட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு அந்த திதி தர்ப்பணம் செய்ய, திதி நேரம் காலம் எல்லாமே தெரியும், நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டாக்கா தாராளமாக செய்யலாம். அது முறையாக நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு ஐயரை அணுகி நீங்கள் செஞ்சுக்கலாம். தனிஷ்டா பஞ்சமிக்கு உரிய அந்த வெங்கல கிண்ணம் வாங்குவதற்கு பிராமணர்கள் யாரும் எனக்கு தெரியாது, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிராமணர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுத்த பிராமணர் கணபதி கோயிலில் கொண்டு போய் வச்சிடலாம், அல்லது ஆற்றில் காவேரி தாயாரிடம் சேர்த்து விடலாம். புண்ணிய நதியில் சேர்ப்பது நல்லது தான். இறந்தவருடைய துணி வீட்டில் இருக்குது, அவங்களுடைய ஜாதகம் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இறந்தவருடைய துணி ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு பங்கை வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடை செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த முறையில் வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அவருடைய ஜாதகம் இருந்தால் ஆற்றில் கொண்டு போய் விட்டுடலாம். அப்புறம் ஒரு புதிர்க்கமான ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. சார், இறந்துட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நாங்களாம் எரிச்சிட்டோம், ஆனால் எங்கள் குல வழக்கப்படி புதைக்கிறது தான் சார் வழக்கம், அப்போ நாங்கள் அவரை எரித்து புதைச்சிடலாமான்னு கேட்டிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு கேள்வி, பதில் சொல்லித்தான் ஆகணும். பஞ்சபூதத்தில் ஒருவரை சேர்க்க வேண்டியது மட்டுமே நம்மளுடைய கடமை. ஒன்றா நெருப்பில் சேர்க்கணும், இல்லைன்னா மண்ணில் சேர்க்கணும். நெருப்பில் சேர்த்துட்டிங்க, எரிச்சாச்சு, அதை என்னப்பா செஞ்சீங்க, எரிச்சு அப்புறம் அதை தான் கொண்டு போய் நாங்கள் ஒரு சொப்பியில் எடுத்துகிட்டு போய் கங்கையில் கரைச்சிட்டோம், பாலெலாம் ஊற்றிட்டோம், எல்லாம் செஞ்சாச்சு. நீர்லேயும் சேர்த்துட்டிங்க, அப்புறம் மிச்சம் இருக்கிறத என்ன செய்யலாங்கிறத எங்கள் குல வழக்கப்படி புதைக்கலாமான்னு கேட்க வந்திருக்கோம் சார் அப்படின்றாங்க. அப்படி கூடாது. மிச்சம் மீதி இருக்கிறத எல்லாமே ஒரு அந்த சுடுகாட்டிலேயே ஒரு பகுதியில் கூட்டி வாரி ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக போட்டுட்டு கம்மன் உங்கள் வேலையை பார்த்தால் போதுமானது என்று பதில் தந்துக்கிறோம். மேலும் இந்த தகவலெலாம் இப்படியெல்லாம் நிறையா கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை சார்ந்த அந்த கேள்விகளும் கேட்டுக்கொள்ளலாம். மேலும் ஒருவர் இறந்து விட்டால் எந்த நேரத்தில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம்னா, ஒரு நாளில் வரக்கூடிய குளிகை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பாருங்கள், ஒருத்தர் இறந்துட்டா இவ்வளோ விஷயங்களும் இருக்கிறது, என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யணுங்கிறது எல்லாமே.
இதெல்லாம் செய்வதற்கு மீண்டும் மக்களிடம் ஒரு வேண்டுகோள். அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் துறையில் பெரும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இறப்பு சார்ந்த செலவுகளை செய்வதற்கு பெரிய அளவு பாதிப்பு தெரிவிக்காது. நடுத்தர மக்களாகிய அவர்கள் தயவுசெய்து உங்களுடைய பிறந்தாச்சு இறந்து தான் ஆகணும், உங்களுடைய செலவுகளுக்கு உங்களுடைய நம்பகமான ஒரு பிள்ளைகளிடமோ அல்லது நம்பிக்கைக்கு உரியவரிடமோ உங்களுடைய இறப்பு கால செலவுக்காக கொஞ்சம் சேமித்து வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த எனக்கு பேச வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் யோகநாத் குருஜி அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஜோதிடர் குமரேசன், ராசிபுரம். நன்றி.